அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு தற்பொழுது நடிகர் சூர்யா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு நடிகர் சூர்யா தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் அருந்தி குறிப்பாக 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது நடிகர் சூர்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் நடக்காத துயரம். அதே போல 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது அச்சமூட்டுகிறது என்றும், அடுத்தடுத்த நிகழும் மரணங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் அழுவுறலும் மனதை நடுங்க செய்கிறது என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விஷச்சாராயத்திற்கு அன்பிற்கு உரியவர்களுக்கு, பலியானவர்களுக்கு, குறிப்பாக அழுது துடிப்பவர்களுக்கும் எத்தனை வார்த்தைகளை ஆறுதல் சொல்ல முடியும் என்றும், தற்போது அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஊடகங்கள் மற்றும் மக்கள் என அனைத்து தரப்பினர்களும் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருப்பதாகவும், அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆறுதல் என்பது இருக்கிறதாகவும், நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான அணுகுமுறையை நிச்சயமாக பலன் அளிக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்துதான் 22 பேர் பலியானார்கள் என்றும் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாக உறுதியளித்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்றும் இதனை கண்டித்து தற்பொழுது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கங்களே அதே போல குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையம் தொடங்கி அவர்களை குடிநோயிலிருந்து மீட்க வேண்டும் என்றும், மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தனையோ தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல குடிப்பழக்கங்களில் அடிமையானவர்களை அதே போல மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை வகுத்து ஓர் இயக்கமாகவே செயல்படுத்த வேண்டும் எனவும், அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படாமல் மட்டுமே இனி கூடிய காலங்களில் இது போன்ற அவல மரணங்கள் தடுக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறுகிய கால தீர்வை கடந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்புகிறேன், அதே போல எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், இறந்த உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போல மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்தனை செய்வதாகவும், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்று தற்பொழுது சூர்யா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.